I see private forces for Captain Jagdish reporting, sir. சீட்டு கேட்கிறாருன்னா வந்து அவர் என்னன்னா ரெண்டு கட்சியிலையும் பேசக்கூடாது, அங்கேயும் பேசுறது இங்கேயும் பேசுறது, அது சரியாக போராடிட்டு இருக்கமா ரோட்ல நின்று வெல்கம் டு தி ஷோ. இது பாலிடிக்ஸ் பேசுறாங்க. இது தேர்தல் ஸ்டண்ட் இப்படி கையாட்டிக்கிட்டே முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அவர்கள் திமுகவுடைய இந்த 5000 ரூபாய் திட்டத்தை விமர்சனம் பண்ணியிருக்காரு. தேர்தல் மாலம் இது எடுபடாது. நிறைய அப்படிதான் பாக்குறீங்களா சார்? இது 5 வருஷம் அவர் தான் முதலமைச்சராக இருந்தாரு. அப்ப இந்த மக்களுக்கு எவ்வளவு நன்மைகள் செய்திருக்கலாம். அப்பெல்லாம் வாய்ப்பெல்லாம் அவர் தொலைச்சிட்டு தூங்கிட்டு இப்போ அவர் வீட்டுக்கு போற நேரத்தில் அறிவிக்கிறது என்பது அவருடைய இயலாமையை காட்டுது, அவருடைய பொறாமையை காட்டுது, அவருடைய ஏமாற்றத்தை காட்டுது. இங்க பாருங்க, கூட்டணி இல்லாம தேர்தலை சந்திச்சோம்னா அங்க நாங்க தான். இது பிஜேபி, காங்கிரஸ் போன்ற தேசிய கட்சிகளுக்கு கூட தெரியும். ஏதோ ஒரு வாட்டி திமுக கூட்டணினால ஜெயிச்சுட்டாங்கன்னு தாவேகாவுடைய முக்கிய நிர்வாகி சொல்லியிருக்காரு. நீங்க திமுகவை தனியா கொண்டு வரீங்க, கூட்டணி இல்லாம. நான் சொல்றது திமுக தனியாக, எந்த விதமான கூட்டணி இல்லாம, அதிமுக தனியா கூட்டணி இல்லாம, அது மாதிரி தாவேகா கூட்டணி இல்லாம பார்த்தோம்னா இன்றைக்கு உண்மையாக சொல்றோம், மக்களுடைய சப்போர்ட் தாவேகாக்கு சுமார் 27% மேல அதிகமா இருந்திருக்கு. அதாவது நான் தனித்தனியா சொல்லும் பொழுது. சோ இந்த கால்குலேஷன்லாம் தேசிய கட்சிகளுக்கு எல்லாருக்கும் தெரியும், காங்கிரஸுக்கும் தெரியும், பிஜேபிக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அதுல குறிப்பா அதுல இதுல என்ன உண்மைன்னு சொல்றேன்னா 2024 நான் சொல்ற உண்மையை நீங்க கால்குலேஷன் பார்த்தா பண்ணி தெரியும். அதிமுக கூட்டணி இல்லாம நின்னாங்க. கூட்டணி இல்லாம நிக்காத போது 20% மேல அவங்களால ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. சோ கூட்டணி இல்லைன்னா மிகப்பெரிய ஆளுமைகள் அம்மா இல்லாத நேரத்துல 40% 20% ஆயிருச்சு. இதுதான் நிதர்சன உண்மை. அதே மாதிரி திமுகக்கும் கூட்டணி கட்சிகள் காங்கிரஸோ விசிகா இல்ல கம்யூனிஸ்ட்காரங்க இல்ல முஸ்லீம் லீக் கட்சிகள் இல்லைன்னா அவங்களுடைய உண்மையான ஓட் பேங்க் என்னன்னா 22% மேல கிடையாது. ஏன்னா தாவேகா இன்னைக்கு குறைந்தபட்சம் 27% கிராஸ் பண்ணிருக்கும் தனியாக. சோ இதோடைய உண்மைகள் முதலமைச்சருக்கு தெரியும், அவங்களுக்கும் டேட்டா தெரியும், அவங்களுடைய நிறுவனங்களும் ஒரு டேட்டா கொடுத்திருப்பாங்க. எங்களால 234 தொகுதியிலும் தனியாக நின்று நாங்கள் வெற்றி பெறோம். எங்க தலைவர் சொல்ற மாதிரி முடிந்தால் தைரியம் இருந்தால் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் 2014 அம்மா சொன்ன மாதிரி நாங்க தனியா 234 தொகுதியிலும் உதயசூரியனை நின்று நாங்க ஜெயிச்சுக்காம தைரியம் இருந்தா ஒரு மேடையில சொல்லுங்க. அப்ப அவங்களுக்கு ஆதரவு இருக்கா இல்லையாங்கிறது தமிழக மக்களுக்கு தெரியும். திமுகவுக்கு ஆதரவு பலம் இழந்து விட்டது. 22% மேல ஓட் பேங்க் கிடையாது. அதனாலதான் காங்கிரஸ் இருக்கக்கூடிய தலைவர்கள் 50 வருஷம் கழிச்சு எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும், அமைச்சரவையில பங்கு வேணும் கேட்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் திமுகவுடைய வலு சுத்தமா இல்ல. இன்னைக்கு ராஜகண்ணப்பல இருந்து எல்லாரும் காங்கிரஸுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல இருந்தே தெரியுது அவங்களுடைய கூட்டணி கிரவுண்ட்ல உள்ள தொண்டர்கள் இந்த கூட்டணிக்கு எதிராக திரும்பிட்டாங்க. தமிழக மக்கள் இது கூடிய சீக்கிரத்தில் பார்ப்பாங்க. இது ஒரு பொருந்தாத கூட்டணி தெரியும். இதுல ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுக்காக இவரு குதிச்சு பேசினாரு பாருங்க. முதல்ல கூட்டணி கட்சிக்கு மரியாதை கொடுத்து அறிவாலயம் கேட்டுக்கு வெளியே நிக்க வைக்கிறாங்க. அவங்கள அறிவாலயத்துக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு சரிசமமா உட்கார்ந்து பேச சொல்லுங்க. அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தாங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லுங்க. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற கருத்தை தெரிவிக்கிறத விட திமுக காங்கிரஸ் கூட்டணி அந்த கூட்டணி அவங்களுக்கு அந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு இல்ல அப்படிங்கறதுலதான் தாவேகா அவங்களுடைய கருத்தை தெரிவிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. காங்கிரஸ் அழைக்கிறீங்களா சார்? தாவேகா அழைக்கிறா இல்ல, அதுதான் சொன்னேன். ஒரு திமுக இந்தியா கூட்டணி வலுவா இருக்குங்கிறாங்க. அதாவது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். 40 தொகுதியை ஷேர் பண்ணாங்கல்ல 2024 எப்படி ஷேர் பண்ணாங்க? 22 தொகுதி திமுக தான் நின்னாங்க. 28 தொகுதி 30 தொகுதி நிக்கலையே. 22 தொகுதி நின்னாங்க. 10 தொகுதியை காங்கிரஸ் பிரிச்சு கொடுத்தாங்க, மித்தவங்க 2 தொகுதி பிரிச்சு கொடுத்தாங்க. அதுபடி எம்எல்ஏ கால்குலேஷன் பண்ணுங்களேன். அப்படின்னா திமுக எவ்வளவு நிக்கிறது தகுதி இருக்கு? ஒரு எம்பி தேர்தலில் திமுக நிற்கக்கூடிய தகுதி என்னன்னா 132 தொகுதி தான். 332 தொகுதி தான். காங்கிரஸ் 10 தொகுதியில நின்று ஜெயிச்சிருக்காங்க. அப்ப அந்த காங்கிரஸ் 10 தொகுதியில 6 தொகுதி 60 தொகுதி நிக்கிறது ஜெயிக்க கிடையாது. எம்பி தொகுதியில 6, ஒரு தொகுதிக்கு ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு 6ன்னா 60 தொகுதி நிக்கிறதுக்கு அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பலமா இருக்கு. அவங்க சொல்ற மாதிரி 200 தொகுதி அவங்க ஜெயிப்பாங்கன்னா ஏன் காங்கிரஸ் 25ஓட சுருக்குறாங்க? இதுதான் பண்ணையாரத்தனம்.
உங்களுக்கு 22% மேல இருக்கு, 40% தனியா இருக்கு. முதலமைச்சர் வந்து பயங்கரமா ஸ்கீம்ஸ் போட்டிருக்காரு, அவருடைய முகத்துக்காக மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படின்னா கூட்டணி இல்லாம 40% இருக்கு, தனியா நின்றுட்டு சேலஞ்ச் பண்ணி ஜெயலலிதா அம்மா மாதிரி காமிங்க. 2024 மேடையில பேசுங்க, கூட்டணி தேவையில்லைன்னு பேசுங்க. கூட்டணியும் வேணும். அவங்களுடைய ஓட் பேங்க் எடுத்துட்டு நீங்க 188 தொகுதி நிப்பீங்க. அந்த 188 தொகுதியில காங்கிரஸ் உழைக்கணும், விசிகே உழைக்கணும், கம்யூனிஸ்ட் எல்லாம் உழைக்கணும். ஆனா நீங்க மிக பெரும்பான்மை கட்சி பெற்ற பிறகு ஒரு மினிஸ்ட்ரி கொடுக்க மாட்டீங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டீங்க, மாவட்ட செயலருக்கு மரியாதை கொடுக்க மாட்டீங்க. எல்லா கான்ட்ராக்டர் எல்லா கமிஷனும் இந்த குடும்பமே எடுத்துக்கணும், அதுக்கான அடிமை அமைச்சர்களை உருவாக்கணும். அவ்வளவுதான் திமுக. சோ இதுதான் வந்து அங்க இருக்கக்கூடிய தோழமை கட்சிகள் குரல் கொடுக்கறாங்க. இதுல எங்களுக்கு ஒண்ணு இல்ல, இது வந்து நடப்பு அரசியல் நாங்க விளக்குறோம். நாங்க ரொம்ப தெளிவா 234 தொகுதிக்கான பயணத்தை நாங்க மேற்கொண்டுட்டோம். எங்களோட தலைவர் வந்து அரசியல் பிரச்சாரத்தை உருவாக்க வந்து கிளம்பிட்டாரு. எங்களுக்கு நாங்க ரொம்ப உறுதியா ரொம்ப தெளிவா இருந்துகிட்டு இருக்கோம். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்துக்கு இந்த கூட்டணி ஆட்சிலாம் ஒத்து வராதுப்பா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் காங்கிரஸ் வந்தா வரட்டும், இல்லனா வராகட்டி கூட போட்டோம், இங்க வந்து கூட்டணியை ஆட்சி நம்பி கூட்டணியை நம்பிலாம் இங்க தமிழகத்துல அரசியல் நாங்க பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய முக்கிய அமைச்சரான ராஜகண்ணப்பன் அவர்கள் சொல்லியிருக்காரு. நம்முடைய காங்கிரஸ் கட்சி கூட்டணியை பற்றி முதல்வர் பேசிக்கொள்வார். அவருடைய வந்தா வரட்டும், வரலனா போட்டோம். அதை பத்தி நம்ம யாரும் கூட்டணியை நம்பி கட்சிகளை நம்பிலாம் நம்ம அரசியல் நடத்த முடியாது. அது இஷ்டம், அது முதல்வருடைய இஷ்டம். அது மட்டுமா, இதுங்க பக்கம் காங்கிரஸ்க்கு ஒரு போடுனா இந்த பக்கம் தேமுதிகக்கு ஒரு போடு ஒன்று கொடுத்திருக்காரு பாருங்க. தேமுதிக ரெண்டு பக்கமுமே பேசுறாங்க. விசுவாசமா இருந்தா ஏதாவது ஒரு பக்கம் விசுவாசமா இருங்க, அது என்ன ரெண்டு பக்கமும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பான்னு வெளிப்படையா மேடையிலே பேசியிருக்காருன்னா பாத்துக்கோங்களேன். விஜயகாந்த் அவர் இருந்தார், எதிர்கட்சி தலைவராக வந்தார், இல்லைன்னு சொல்ல முடியாது. அவருடைய கட்சியில் ஆர்டருக்கு இல்லை, சீட்டு கேட்குறாருன்னா வந்து அவர் என்னென்னா ரெண்டு கட்சியிலையும் பேசக்கூடாது. ஏதாவது ஒரு கட்சியில் ஸ்ட்ராங்காக திமுகவில் எனக்கு இவ்வளோ சீட்டு கொடுங்க அப்படின்னு அவர் தலைவர்கிட்ட கேட்டால் பரவாயில்ல. அங்கேயும் பேசுகிறது இங்கேயும் பேசுகிறது அது சரியாகிறது. அது நியாயமும் இல்லை. ஒன்று இருக்கிறது வந்து விசுவாசமாக இருந்தால் ஒரு பக்கத்தில் விசுவாசமாக இருக்கணும். எந்த இங்கேயும் பேசிக்கிறது அப்புறம் அங்கேயும் பேசிக்கலாம், அதில் தப்பு இல்லை, கிடையாது. கட்சிக்காரங்களோட யாரும் பேசுகிறத பற்றி தப்பு கிடையாது. ஆனால் விசுவாசங்கிறவங்க நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி திராவிட முன்னேற்றம் திமுக தான், திராவிடர்களுக்கு இயக்கம்னா திமுக தான் அப்படிங்கிறத ஒன்று தான் நம்ம இருக்கணுமே தவிர மற்ற மாதிரி எந்த மாதிரி கிடையாது. அமைச்சர் ராஜகண்ணப்பன் காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு வந்தா வரட்டும் இல்லனா போகட்டும் அப்படின்னு சொன்னதை பத்தி காங்கிரஸ் உடைய மாநில தலைவர் அவர்கள் கிட்ட, அதாவது செல்வ பெருந்தகை அவர்கள் கிட்ட செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பப்பட்ட போது அப்போ போராட்ட களத்துல இருந்த அவர் அங்கேயே பதிலளிச்சிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்க இங்க போராட்ட களத்துல இருக்கோம், இங்க போராடி இருக்கோம், நாங்களே ரோட்ல நின்று அப்படின்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் இவர் இதை தட்டி கழிக்கிற விதமா இதை சொன்னாலும் இந்த பதில் அப்படின்றது அந்த கேள்விக்கும் பொருந்துற மாதிரி தான் இருக்கு. போராடிட்டு இருக்கோமா ரோட்ல நின்று? நாங்க போராட்ட காலத்துல இருக்கோம். அங்க வாங்க சத்தியமூர்த்தி பவன்ல கூட்டணி பத்தி எல்லாம் பேசுவோம். இது போராட்ட காலத்துல நிற்கும் போது இங்கேயும் கூட்டணியா? மக்களுக்காக தாமா இருமா. ஒரு கட்சிகளும் மக்களுக்காக போராடுறோம். அதுக்கு பிறகுதான் கூட்டணி, அதுக்கு பிறகுதான் எலெக்ஷன் தேர்தல் எல்லாம். அவருடைய கருத்தெல்லாம் ஏன் பொருட்படுத்துறீங்க? எஸ்ஓபினா ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் இல்ல, ஸ்டாலின் இல்ல ஸ்டாலின் சார் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்னு தாவேகா தலைவர் விஜய் விமர்சனம் பண்ணியிருக்காரு. இந்த எஸ்ஓபிஸ் சொல்லுவாங்க, அதனுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர். ஆனா எனக்கு மட்டும் அது ஸ்டாலின் சார் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர். இது என்னங்க நியாயம்? இந்த விஜய் உண்மையானவன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். நமக்கு எதிராக சதி செய்யறது யாரு, நமக்கு எதிராக சூழ்ச்சி செய்யறது யாரு, நமக்கு எதிராக பழி போடுறது யாரு, யாரெல்லாம் ஒன்னா சேர்ந்து இதெல்லாம் செய்யறாங்கன்றது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதனால என்னோட சொந்தங்களாகிய உங்ககிட்ட வந்து நான் நீதி கேட்காம வேற யாருக்கிட்ட தான் போய் கேட்பேன். அது மட்டுமா, அவர் 5000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கங்க, அது உங்க காசு தாங்க, வாங்கிட்டு அவங்களுடைய காதுல விசில சத்தமா ஊதிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. காசு கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம்னு கனவு காண்றாங்கல்ல, அதுவும் இந்த விஜய் வந்ததுக்கு அப்புறம் நடக்கவே நடக்காது. வண்டியா கொண்டாந்து குட்டுவாங்க. 1000, 2000, 3000, 4000, 5000 சாமி மேல சத்தியெல்லாம் வாங்குவாங்க. அப்படிதான் இத்தனை வருஷமா உங்களை ஏமாத்தி இருக்கிறாங்க. வாங்கிக்கங்க, சந்தோஷமா வாங்கிக்கங்க, எல்லாம் உங்க பணம் தான். வாங்கிக்கிட்டு அவங்க காதிலே விசில ஊதி அனுப்புங்க, அவங்க செவிலே விசில ஊதி அனுப்புங்க.
இது மட்டும் இல்லாம எப்பவும் போல தூய சக்தி தீய சக்தி இத பத்தி சொல்லியிருக்காரு. இன்னைக்கான அந்த கூட்டத்துல என்னென்ன நடந்துச்சு ஹைலைட்டா அப்படின்றத பார்க்கலாம். தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்ட்டு ஸ்டாலின் சார் அடிக்கடி சொல்லுவாங்க. ஸ்டாலின் சார் எது எதுலாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இப்ப நான் கொஞ்சம் சொல்லட்டுமா? முதல்ல சட்டம் ஒழுங்கெல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், பெண்கள் பாதுகாப்புல அவுட் ஆஃப் கண்ட்ரோல், இளைஞர்கள் வேலை வாய்ப்புல அவுட் ஆஃப் கண்ட்ரோல், மொத்தத்தில் அவரோட ஆட்சியே ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல். இந்த வருஷம் பிகினிங்ல சட்டசபையில பேசும்போது சொல்றாங்க மக்கள் எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, அதனால நானும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன் அப்படின்னு. மக்கள் சந்தோஷமா இருக்கிறத பார்க்கிறது கூட ஒரு சந்தோஷம் தான் சார், அது யாரும் இல்லைன்னு சொல்லல. எனக்கு தெரிஞ்சு மக்கள் சந்தோஷமா இருக்கிறாங்கன்னா பொங்கல் வச்சு கொண்டாடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். உங்க ஆட்சியில தான் போராட்டம் நடத்தி அவங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லல செயல்தான் ஸ்டாலினோட அதிரடின்னு அமைச்சர் ரகுபதி அவர்கள் 5000 ரூபாய் கொடுத்த இந்த திட்டத்தை பத்தி பெருமையா பேசியிருக்காரு. அது மட்டுமா, அதிமுக பாஜக என்னதான் எவ்வளவுதான் இந்த மாதிரியான விஷயங்களை தடுக்க நினைச்சாலும் நாங்க, அதாவது திமுகவுடைய அந்த 2.0 அரசு அப்படின்றது அமைஞ்சே தீரும், இதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு அமைச்சர் ரகுபதி அவர்கள் பேசியிருக்காரு. நான் 2000 தரப்போகிறேன் என்று வாய் சொல்லிக் கொண்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமியினுடைய வாயை இன்றைக்கு தைத்து விட்டிருக்கிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். எடப்பாடி பழனிசாமி எப்போதுமே சொல்வார், செய்ய மாட்டார். கடந்த காலங்களிலே அதை பல சம்பவங்கள் மூலமாக நாங்கள் எடுத்து காட்ட முடியும். ஆனால் சொன்னதை செய்கிற ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள்தான். இன்றைக்கு ஏன் அதை இன்றைக்கே தந்தார் என்று சொன்னால், அறிவித்து விட்டு நாங்கள் தந்தோம் என்று சொன்னால் உடனடியாக நீதிமன்றத்துக்கு சென்று தடை உத்தரவு வாங்கி விடுவார்கள். மகளிருக்கு கிடைக்கக்கூடிய அந்த 5000 ரூபாய் கிடைக்காமல் போய்விடும். எனவேதான் அந்த தடை உத்தரவு வாங்குவதற்கு முன்னிலேயே இன்று காலையிலேயே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மகளிருக்கான உரிமை தொகையாக 5000 ரூபாயை தந்திருக்கின்றார்கள். சொல் அல்ல செயல்தான் என்பது ஸ்டாலினுடைய அதிரடி. ஒன்று சொல்வார் அல்லது அதை செயலிலே செய்து காட்டு, அதை அதிரடியாக செய்யக்கூடிய ஒரு தலைவர் தான். இன்றைக்கு இந்தியாவே வியந்து பார்க்கின்ற அளவுக்கு அதிரடியாக பல திட்டங்களை தந்து ஒன்றிய அரசு கொண்டு வருகிற மக்கள் விரோத திட்டங்களை, அதை போல தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்றிய அரசு வஞ்சிக்கின்ற அந்த திட்டங்களுக்கெல்லாம் எதிர்ப்பு குரலை முதலிலே கொடுக்கின்ற ஒரு தலைவராக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை சொல்லுகிறேன். இதை போல வரலாற்றிலே எந்த ஆட்சியிலும் தேர்தலுக்கு முன்னாலேயே வாக்குறுதிகள் தான் தருவார்களே தவிர தேர்தலுக்கு முன்னாலேயே அதை நிறைவேற்றிவிடுகிற ஆட்சி இன்றைக்கு நம்முடைய தலைவர் தளபதியினுடைய ஆட்சி தான். இன்றைக்கு மகளிர் உரிமை தொகையாக 1000 ரூபாய் தந்து அவர்களுக்கு போனஸ் 2000 ரூபாய் தந்திருக்கின்றோம். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தமிழக அரசு சார்பா பெண்களுடைய அக்கவுண்ட்ல 5000 ரூபாய் செலுத்திருக்காங்க. முக்கியமா இதுல 3000 ரூபாய் அப்படின்றது அடுத்து வர இந்த 2 மாசத்துக்கும் இந்த மாசத்துக்கும் சேர்த்து அந்த 3000 ரூபாய், இது இல்லாம 2000 ரூபாய் அப்படின்றது கோடைக்கால சிறப்பு தொகுப்பா கொடுத்திருக்காங்க. ஏன் கோடை காலம் அப்படின்றது 2024 2025 வரலையா, 2026 தான் வருதா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பி இது திமுகவுடைய தோல்வி பயத்தை உடைய வெளிப்பாடாதான் இது பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் முதல்வர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. 3 மாதத்திற்கு முன்பணமாக 3000 ரூபாய் வழங்கப்படும் என்றும், மேலும் அவர்களுக்கு கோடைகால தொகுப்பு கோடைகால சிறப்பு தொகுப்பு 2000 ரூபாய் வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். ஆக மொத்தம் 5000 ரூபாய் அவர்களுக்கு வழங்கப்படும் என்ற அறிவிப்பை அறிவித்து இன்றைய தினமே அது வழங்கப்பட்டதாக செய்தி வந்துள்ளன. அதில் சில காரணங்களை அவர் தெரிவித்திருக்கின்றார், எதற்காக நாங்கள் வழங்குகின்றோம் என்று. அதுல எங்களையும் மத்திய அரசையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்.
தேர்தல் சட்டமன்ற தேர்தல் வருகின்ற காரணத்தினால் இந்த சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி இந்த உரிமை தொகையை நிறுத்தி விடுவார்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். இது வடிகட்டிய பொய். ஏற்கனவே 2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது. அந்த நாடாளுமன்ற தேர்தலில் உரிமை தொகை பெற்று வந்த குடும்பத் தலைவர்கள் அனைவருக்குமே அந்த உரிமை தொகை வழங்கப்பட்டது. தேர்தல் நேரத்திலே, நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில். அப்படி இருக்கின்ற பொழுது எப்படி இதை நிறுத்த முடியும்? இரண்டாவது, ஒரு அரசு கொண்டு வந்த திட்டம் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது ஆன்கோயிங் ஸ்கீம், அது எப்பொழுதுமே தேர்தல் நேரத்தில் நிறுத்துவது கிடையாது. அந்த அடிப்படையில் தான் 2024 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் அவளுக்கு வழங்கப்பட்டு வந்த உரிமை தொகை குடும்பத் தலைவிக்கு தொடர்ந்து வழங்கப்பட்டது. ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் தோல்வியின் பயமாக தேர்தலிலே நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே தோற்று விடுவோம் என்ற காரணத்தினால் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். அதுவும் குடும்பத் தலைவிக்கு பிப்ரவரி மாதம் தானாக கிடைக்கும், மார்ச் மாதம் கிடைக்கும், ஏப்ரல் மாதம் கிடைக்கும். இருந்தாலும் இந்த 3 மாத தொகையும் முன்பணமாக கொடுத்து அதோட கோடைகால சிறப்பு தொகுப்பு ஒன்று கொடுத்து அவருடைய வாக்குகளை பெறுவதற்காக இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகின்றார். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுடைய செல்வாக்கு இழந்துவிட்டது. நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலே தோற்றுவிடுவோம் என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் இன்றைய தினம் இந்த அறிவிப்பை இன்றைய முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். இன்னொன்று, கோடைகால சிறப்பு தொகுப்பு என்று அறிவித்திருக்கின்றார். இதற்கு முந்தைய 2022 ஆண்டு கோடைகாலம் வந்தது, 23 ஆண்டும் கோடைகாலம் வந்தது, 24 ஆண்டும் கோடைகாலம் வந்தது, 25 ஆண்டும் கோடைகாலம் வந்தது. ஆனா தேர்தல் நடக்கின்ற இந்த 26 ஆண்டு மட்டும் கோடை காலம் எப்படி கண்ணுக்கு தெரிகிறது இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு? இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது முழுக்க முழுக்க தேர்தலை மையமாக கொண்டு அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு. அந்த உரிமை தொகை பெறுகின்ற குடும்பத் தலைவிகள் படுகின்ற கஷ்டத்தை பார்த்து கொடுக்கவில்லை. ஸ்டாலின் சட்டமன்ற தேர்தலிலே தோற்றுவிடுவோம் என்று அஞ்சித்தான் இந்த தொகையை இந்த மக்களுக்கு கொடுக்கின்றார், அவருடைய வாக்குகளை பெறுவதற்காக. இதே மாதிரி வேற ஒரு ஷோல பார்க்கலாம். பாய் ஃப்ரம் விக்னேஷ் விக்கி.